கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வசனத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். எனக்கு கொடுக்கப்பட்டதான வசனம் 2 நாளாகமம் 20 அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 17 வரை மற்றும் 27 தொடங்கி 30 வரை. 15 வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ, அவர்கள் சென்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை ஏருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். 27 வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கையோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரமும் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினாலே யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. யோசபாத் என்பவர் யூதாவின் ராஜா. யோசபாத்துக்கு எதிராக மோவாப் புத்திரரும் அம்மோனின் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகம் பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அவன் கர்த்தரிடம், நான் பலவீனமாயிருக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யகாசியேல் என்னும் லேவியன் மேல் இறங்கி சொல்லுகிறார், சகல யூதா கோத்திரத்து ஜனங்களே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றும் லேவியன் சொன்னான். இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பு பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார். பின்பு யோசபாத்தும் அவர்களுடைய ஜனங்களும் கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர் தேவனாகிய கர்த்தரை நம்பினார்கள். அப்பொழுது நிலை பெற்றார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய
தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதவியிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாவியரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தரை எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யூதத்திலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திசை நோக்கிட்ட போது அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிறதே பிரேதங்களே கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. 4ஆம் நாளிலே பிற்காலையில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் கர்த்தரை தம்புரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிக்கையோடும் எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளே வந்தார்கள். இவ்விதமாய் தேவன் யோசபாத்தோடும் இருந்தார். இந்த வசனங்களை பார்ப்போமானால், தேவன் யோசபாத்தோடு இருந்தது போல் நம்மோடு கூட இருக்கிறார். ஜனங்கள் எழும்பலாம், சூழ்நிலைகள் எழும்பலாம், என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். உண்மையும் உத்தமமாய் இருந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறார். நாம் தரித்து நின்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது நமக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்பொழுது கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க கடவோம். கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்பதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.